கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ரோமர் 7 அதிகாரம் 11 மற்றும் 8 ஆகிய வசனங்கள். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவம் எங்க ஆரம்பிக்கு? கற்பனையிலே. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நம்ம யோசிக்கிற யோசனை, நம்ம சிந்திக்கிற சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், ஒரு குடும்பம் ஆரோக்கியமா, சந்தோஷமா, சமாதானமா, பரிசுத்தமா, உண்மையா, நீதியா, நியாயமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சிந்தனைக்குள்ளே, நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே, நம்முடைய நினைவுகளுக்குள்ளே என்ன இருக்கு? இதை மாத்திரம் இந்த இரவு நேரத்திலே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு குடும்பத்திலே தூங்கும்போது ஒரு வலு சர்ப்பத்தை பார்க்குறேன், நான் பலவிதமான இச்சையான காரியத்தை பார்க்குறேன், எனக்கு தூங்கும்போது கெட்ட சொப்பனம் வந்துடுது, மரித்த ஆவியில் வருது, நான் சில நேரத்தில் தூக்கத்தில் சடக்குன்னு எந்திரிச்சிருந்தேன், பயம் கொடுத்துருது, நைட் நேரத்தில் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்னென்ன அப்படின்னா, நம்ம கற்பனையில் நம்ம என்ன யோசித்துட்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம 24 மணி நேரம் யாரு கூட பழகிட்டு இருக்கிறோம்? நமக்குள்ளே சத்திய ஆவியானவர் இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாச்சு அப்படின்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்திடுவார். இதயத்துக்குள்ளே ஒரு பாரம், மன அழுத்தத்துக்குள்ளே எப்படிலாம் இருக்கிறாங்களோ அதே போல ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பின்பாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பாக ஏதாவது ஒரு காரியத்துல சின்ன மிஸ்டேக் வந்தா கூட போதும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, யோவான் 16 அதிகாரம் 8 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்தால் முதல்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய கற்பனையிலே நம்ம என்ன யோசிக்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் ஆழமா அறிந்து கொண்டால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஆசீர்வாதமா இருக்கும். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, இந்த பாவம் உருவாகிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா கற்பனையில உருவாகுது. அதை எப்படி நம்ம கொஞ்சம் சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு வாலிப வயசா இருக்கலாம், இல்லை வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், கல்யாணம் முடிய முன்னாடி, இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்லை கொஞ்சம் ஒரு 40 வயசு 50 வயசு, பல ஸ்டேஜில் நம்ம சொல்லலாம். ஒரு வீடு கட்டணும், ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்திலே நம்ம எல்லாருமே யோசிப்போம், என்னையும் சேர்த்துதான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. உடனே எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி போயிடணும், எப்படியாவது நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லி முதல்ல நம்மளுடைய மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சில குடும்பத்தில் உடனே அதுக்குள்ள பணம் சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க.
சில குடும்பத்தில் பணம் இருக்கும், சில குடும்பத்தில் லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க, சில குடும்பத்தில் நகையெல்லாம் கொண்டு பேங்க்கில் வச்சு உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சில குடும்பத்தில் அவங்க கற்பனையில் யோசிப்பாங்க, ஆனால் செய்ய முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, வேறு இடத்துல இருப்பாங்க, வேறு ஊரில் இருப்பாங்க. சில குடும்பத்தில் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும், அவங்களால வீடு கட்ட முடியாது. ஆனால் கற்பனையில் இருக்கும். வீடு கட்டுறது ஒரு நல்ல பிளான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ப்ரோக்ராம் போகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, முதல்ல கற்பனையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்மளோட இருதயத்தினோட நினைவில் கொண்டு போய் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் கழிச்சு பார்த்தா வீடு கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க, நான் 5 வருஷம் முன்னாடி யோசித்தேன், இப்போ தான் எனக்கு கட்ட முடிஞ்சிருக்கு அப்படின்னு மனைவிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் நல்ல நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பின்னாடி பல காரியத்திலே சாத்தான் போராடிட்டு இருக்கிறான். ஜனங்களை வஞ்சிக்கிறான். பொல்லாத சாத்தான் என்று எழுதப்பட்டிருக்கு, வலு சர்ப்பம் என்று எழுதப்பட்டிருக்கு, தந்திரமான ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. மோசம் போக்குறவன், ஏமாத்துறவன், ஜனங்களை எப்படி வஞ்சிக்கிறான் அப்படின்னா, ஆதியாகமம் 3 பார்வைக்கு இன்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு, நம்ம யோசிக்கிற யோசனைகள் எப்படி இருக்கு. சிம்பிளா சொல்றேனே, ஒரு வீட்டில் ஒரு நார்மலா வாட்ச் தேவைப்படும். வேலைக்கு போவாங்க, படிக்கிற பிள்ளைலாம் இருக்கும், கையில் ஒரு வாட்ச் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த வாட்சு முதல்ல நம்மளோட சிந்தனைகள் வரும். சில குடும்பத்தில் வேற யாரையா பார்த்துருப்பாங்க, அந்த வாட்ச் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கையில் காசு வந்ததுக்கப்புறம், கையில் பணம் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கடையை பார்த்து ஒரு வாட்ச் வாங்குவாங்க. இது எல்லாமே முதல்ல நம்ம கற்பனையில், நம்மளோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பல மாதத்துக்கு முன்பாக, பல நாட்களுக்கு முன்பாக முதல்ல யோசிச்சுக்கிட்டே இருப்போம், நம்ம கையில் பணம் வருதா, அதை எதுலெல்லாம் செலவு பண்ணணும். இது எல்லாமே நம்முடைய கற்பனையில் ஓடிட்டுருக்கும். நம்முடைய இதயத்தினுடைய நினைவில் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் வேணும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்தில் தடுமாற்றம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செல்ஃபோனில் தேவையில்லாத பார்க்கக்கூடிய பல காரியங்கள் மூலியமாக நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, குடும்ப தலைவர், நிறைய குடும்பத்தில் பெற்றோர் பல காரியத்திலே பாவ காரியத்தில் விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கற்பனை. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். சத்ரு எப்போ உள்ள வரலாம்னு சொல்லி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். கற்பனையில கொண்டு ஏதாவது தப்பான ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல ஏத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தவறான வழியில போக ஆரம்பிச்சது. இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க சொன்னார். இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுதும் எல்லாவற்றைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா சத்ரு உள்ள வர முடியாது. நிறைய குடும்பத்துல சத்ரு எப்படி உள்ள வாரான், சத்ரு எப்படி என் சிந்தனைக்குள்ள வந்தான், என் வாழ்க்கையில எப்படி சத்ரு உள்ள வாரான், அவன் என்னை எப்படி ஏமாத்துறான், என்னை எப்படி வஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் யோசித்து பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நிறைய காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது, வெளியில வேலைக்கு போயிட்டு வராங்க, படிச்சுட்டு வராங்க, நிறைய பிரச்சனையை தாண்டி தான் வீட்டுக்குள்ள வராங்க, ரொம்ப டயர்டா வருவாங்க. சில குடும்பத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் சுகர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு 40 வயசு, 50 வயசு, 55 வயசு ஆனதுக்கப்புறம் வீட்டில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, குடும்பத்தில் யாராவது இறந்து போயிருப்பாங்க. பல சூழ்நிலையிலே ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும்.
நைட் நேரம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஏன்னா காலையிலே வெளியில் போயிருப்பாங்க, சாப்பிடாம போயிருப்பாங்க, மத்தியானம் சாப்பிட்ருப்பாங்க, நைட்டு லேட்டாக வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு ரெடியாக இருக்காது. ஒரு காப்பி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருவாங்க. உடனே டிவி ஆன் பண்ணுவாங்க. அதில் நியூஸ் பார்த்தா பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஒரு படமோ ஒரு நாடகமோ வேற எங்கேயாவது போகும்போது முதல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணிடும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய கற்பனை எந்த பக்கம் திரும்புதோ அதிலிருந்து தான் சத்துரு உள்ள வாரான். நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே, வேலையை முடிச்சுட்டு வரும்போதே, படிச்சு முடிச்சுட்டு வரும்போதே, ஸ்தோத்திரம்ப்பா, என்னை பத்திரமா பாதுகாத்துட்டீங்க, ஸ்தோத்திரம்ப்பா, நான் வண்டியில போயிட்டு இருந்தேன், நல்லபடியா நீ பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம்ப்பா, இன்னைக்கு என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை மகிமைப்படுத்தியாச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல பிசாசு நிற்க முடியாது. நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது நமக்குள்ள ஒரு புது பலன் வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிடும். வீட்டு வாசல்ல வரும்போது ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, என்னை பத்திரமா பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம்ப்பா, வீட்டுல பொருள் வாங்கிட்டு வரீங்களா, ஸ்தோத்திரம்ப்பா, இது நீங்க தந்ததுப்பா, சம்பளம் வாங்கிட்டு தந்தீங்களா, இந்த சம்பளம் எனக்கு நீங்க தான் தந்தீங்கப்பா, ஒரு மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தேன், அந்த சம்பளத்தை நீங்க தான்ப்பா தந்தீங்க, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. வீட்டு வாசலுக்குள்ள வரும்போது தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தியாச்சு அப்படின்னா 90% பிரச்சனை முடிஞ்சிடும். அடுத்தாப்புல பகல்ல நம்ம யார்கிட்ட பேசணும், அதுல என்ன வீண் வார்த்தை இருக்கு, அதுல எத்தனை தேவையில்லாத வார்த்தைகள், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக பேசின வார்த்தைகள், சில நேரத்துல பொய், சில நேரத்துல தந்திரமான வார்த்தை, சில குடும்பத்துல அநியாயமான ஒரு வார்த்தை, இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். இது எல்லாம் கற்பனைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, என்னை வஞ்சித்தது. காலைல தூங்கி எந்திரிச்சோடனே யோசிச்சுருவாங்க, இன்னைக்கு கடன்காரன் கடன் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது, எப்படியோ பொய் பேசி சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி காலையிலே பிளான் பண்ணிடுவாங்க. காலையிலே பொய் பேசுறதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. சில குடும்பத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, கற்பனையினாலே சமயம் பெற்று, என்கிட்ட காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அது உண்மை. நான் இன்னொரு 1 வாரத்துல தந்துருவேன், இன்னொரு 10 நாள்ல தந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக ஒரு கண்ணிக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா பயம். பயம். அந்த பயத்தை நிமித்தமாக இதயத்துக்குள்ள ஒரு வேதனை வருது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, பயமானது வேதனை உள்ளது. ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கும்போது பாவத்தை குறித்தும் நீ பொய் பேசக்கூடாது, அநியாயமா இருக்கக்கூடாது, அக்கிரமமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, துன்மார்க்கனா வாழக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, இது பாவம், இது அக்கிரமம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியா இருப்பாரானால் கடிந்து கொள்வார். அந்த பரிசுத்த ஆவியான நம்ம துக்கப்படுத்தும் போது நம்மளுக்கு சமாதானம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தியை கரெக்டா கவனிச்சு கேட்கணும். இந்த காரியம் செய்யாத, இது தப்பு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்து பேசுவார். இதை செய்யாத மக்களே, இதை செய்யாத மகனே, இதை செய்யாதப்பா, இது வேண்டாமா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், நம்மகிட்ட பேசிட்டே இருப்பார். ஆனால் சில குடும்பத்திலே கற்பனையிலே சில தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளும் போது என்னை வஞ்சித்தது, என்னை வஞ்சித்தது என்று எழுதப்பட்டிருக்கு. கற்பனையினாலதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனை. கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம்னு சொல்லி கால்குலேஷன் போட்டே இருப்பாங்க.
தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தால் தேவையில்லாத கற்பனைகள் உள்ள வராது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் பல லட்சங்கள் கடன், பல கோடிகள் கடன், ஏன் தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தவறான ஒரு பழக்க வழக்கங்கள், ஏன் மதுபான அடிமை, ஏன் விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றாங்க, ஏன் பிசாசனுடைய கண்ணில போய் சிக்கி கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று அந்த சமயம் தேடிட்டே இருக்கும். கெட்டு போறதுக்கு ஒரு சமயம் பார்த்துட்டே இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்பவும் பிரச்சனை வருது அப்படின்னா தனிமையில இருக்கும்போது அவங்க ஒரு மதுபான அடிமைக்குள்ள போயிருந்தாங்க. சில இடத்துல தனிமையில இருக்கும்போது ஒரு விபச்சார அடிமைக்குள்ள போயிருந்தாங்க. தனிமையா இருக்கும்போது தேவையில்ல ஃப்ரெண்டுகிட்ட போய் பல மணி நேரம் பேசிடுறாங்க. தனிமையா இருக்கும்போது ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. தனிமையில இருக்கும்போது ஆன்லைன்ல போய் வேற வேற வெப்சைட்ல போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த பணத்தை மொத்தமா காணாம போயிருது. தனிமையில இருக்கும்போது பல விதமான போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்றாங்க. தனிமையில இருக்கும்போது கஞ்சா பழக்கம், ஊசி போடுறாங்க, மாத்திரை போடுறாங்க, ஒரு மாதிரி பவுடர் மாதிரி என்னெல்லாமோ இருக்கு. போதை, எல்லாமே போதை. இது போக தனிமையில இருக்கும்போது தூக்கம் வரலையா, உடனே தூக்க மாத்திரை போடுறாங்க. இது எல்லாம் எங்கே இருந்து பின்னாடி செயல்படுது அப்படின்னா பாவமானது கற்பனையினாலே. இன்னும் நான் பாவத்தை பத்தி சொல்லல, நம்ம கற்பனையில என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வாலிப மகள் 23 வயசு, அந்த மகளுக்கு மேரேஜ் முடிஞ்சது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, உடனே பிரிஞ்சு போறாங்க. அந்த மகள் ஜெப குறிப்பு கொண்டு வரா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, அண்ணே எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணிட்டு வச்சிட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் அந்த வாலிப மகள்கிட்ட, அந்த திருமணம் முடிந்த மகள்கிட்ட பேசும்போது அவ என்ன சொல்றா அப்படின்னா, நேற்று நான் உங்களை கூப்பிட்டனும், நேற்று உங்கள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்க. நேற்று நீ தானே ப்ரேயர் பண்ணுனேன். அப்படியானே. மறுபடியும் சொல்றேன், நான் நேற்று 15 தூக்க மாத்திரை போட்டிருந்தேன் அப்படிங்க. ஒரு வாலிப மகள் கர்த்தர் பிரியம் இல்லாமல் திருமணம் முடிச்சிட்டா. அந்த மகளுடைய வாழ்க்கையில புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டா. அந்த மகளுக்கு வாழ பிடிக்கலன்னு 15 தூக்க மாத்திரை. இப்படிலாம் உலகம் போயிட்டு இருக்கு. இதான் அந்த கடைசி காலம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்து. சகலவித இச்சை, கற்பனையிலே பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்தாச்சு அப்படின்னா சகலவித இச்சை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். இன்னைக்கு செய்தி ஒரே வேர்டு தான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சகலவித இச்சை உள்ள வருதா, அது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னா கற்பனையில வரும். நிறைய குடும்பத்துல எதுல விழுந்து போறாங்க அப்படின்னா கற்பனையில யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாவம் பண்ணிடலாமா, அந்த பாவம் பண்ணிடலாம்னு சொல்லி கற்பனையில யோசிக்கும் போது அவன் தடுமாறிடுவான். அவனோட வாழ்க்கையில லாஸ்ட் பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வான். அது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, சனிக்கிழமை ஆன உடனே ஒயின் ஷாப் போயிடலாமா, ஒயின் ஷாப் போயிடலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சம்பளம் வரும், அப்படியே நேராக ஒயின் ஷாப் வண்டி போயிடும். அடுத்த வாரம் திங்கக்கிழமை யோசிப்பான், தண்ணி அடி கூடன்னு நினைச்சுமே, சனிக்கிழமை ஆனோடனே அந்த ஒயின் ஷாப் பக்கம் போயிட்டோம் பார்த்தியா, இனிமேல் தண்ணி அடி கூட தீர்மானம் பண்ணுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்த உடனே மறுபடியும் நேரம் ஒயின் ஷாப் போயிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கற்பனையிலே சமயம் பெற்று, பாவமானது கற்பனையிலே சமயம் பெற்று. ஒரு குடும்பம் எப்படி வஞ்சிக்கப்படுது அப்படின்னா கற்பனை. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றான். சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்து. எல்லா விதமான இச்சையும் உள்ள வந்துட்டான். அப்ப கற்பனையே பூட்டி போட்டா பிரச்சனை இல்லை. கற்பனைக்குள்ள தவறான ஒரு யோசனையோ, தவறான எண்ணங்களோ, தவறான சிந்தனையோ எது உள்ள வந்தாலும், தவறான ஆலோசனை, இப்பதான் சிந்தனை கெடுக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட காரியம் இருக்கு. நம்முடைய மைண்டை கெடுக்கிறதுக்கு 1000 காரியம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. பாவம் செய்யறதுக்கு தூண்டுற மாதிரியே ஏகப்பட்ட காரியம் இருக்கு. இது எல்லாம் நம்ம சிந்தனைக்குள்ள வரும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய மண்டலம் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளர்ச்சி வேணுமா, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது.
சகலவித இச்சை எப்பம்பா வந்துச்சு அப்படின்னா கற்பனை. அந்த பாவமானது கற்பனைக்குள்ள உள்ள வரும்போது சமயம் தேடிக்கிட்டே இருக்கும். சில குடும்பத்திலே எப்ப கெட்டு போனாங்க, அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே எப்ப தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனிமை, கற்பனை, நைட் நேரத்தில் தேவையில்லாம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா யாராவது ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா அவ்வளவுதான், வேஸ்ட் ஆயிரும், வம்பா போயிரும். சில குடும்பம்லாம் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிரும். அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நம்ம கற்பனையில, நம்மளுடைய மைண்ட்ல, நம்மளுடைய சிந்தனையில நம்ம என்ன யோசிக்கிறோம். பாவத்தை பத்தி யோசிச்சாச்சு அப்படின்னா பாவம் உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். சரி, அப்ப என்ன பத்தி யோசிக்கணும் அப்படின்னா, பரிசுத்தமான காரியத்தை யோசிங்க, நன்மையான காரியத்தை யோசிங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. செல்போன்லாம் தேவையில்லைன்னா ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. தேவை இருந்தால் மட்டும் கையில் எடுங்க. வீட்டில் டிவி பார்க்குறீங்களா? எதுக்கா டிவி பார்க்குறீங்க? அதில் என்ன பார்க்குறீங்க? அதை நீங்களே யோசித்துக்கோங்க. லேப்டாப் இருக்கா? லேப்டாப்பில் என்ன பார்க்குறீங்க? அதை நீங்களே யோசித்துக்கோங்க. உங்கள் சிந்தனைக்குள்ளே கெடுக்கிற மாதிரி அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பழைய சுபாவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நம்முடைய சிந்தனைக்குள்ளே என்ன யோசிக்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடித்தால் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பம் பிரிஞ்சு போற காரணமே அதுதான். மூளைகளை போட்டு எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் மூளையும் கெட்டு போயிடும், வாழ்க்கையும் கெட்டு போயிடும், குடும்பமும் பிரிஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு லாஸ்ட் ஹோட்டல்ல போய் நிற்பாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல நார்மலா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மனைவி பிடிக்காதான், மனைவி அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி எங்கனே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த கற்பனையிலே, பாவமானது கற்பனையினால சமயம் தேடிக்கிட்டே இருக்கும். என்னை வஞ்சித்தது என்று எழுதப்பட்டிருக்கு. பாவமானது கற்பனையினால சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால என்னை கொன்றது. அவன் செத்தே போயிடுவான். சில குடும்பத்துல செத்து போன வாழ்க்கையா இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது அந்த பொல்லாத பிசாசு அந்த மனுஷன் அப்படியே வஞ்சித்துரும். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஒரு இருட்டு ரூம்ல கிடந்தது போல கிடப்பான், அடைபட்டு கிடப்பான். வீட்டுல லைட் போட மாட்டான், ஆனா இருட்டுக்குள்ள கிடப்பான். செல்போனை பார்த்துக்கிட்டு பல மணி நேரம் அப்படியே மூழ்கி போய் கிடப்பான். ஒரு குடும்பத்துல காலேஜ் செகண்ட் இயர் படிங்க அந்த பையன். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, என் பையன் 2 மாசமா ஒரு ரூமுக்குள்ளே கிடக்கான், லைட்டும் போட மாட்டேங்கான், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டுதான், காலேஜுக்கு போல, கையில 2 செல்போன் வச்சிருக்கான், எப்ப பார்த்தாலும் செல்போனே பார்த்துட்டு இருக்கான், லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டுறான், பேசாம ரூமுக்குள்ளே கிடக்கான், 2 மாசமா ரூமுக்குள்ளே கிடக்கான் அப்படின்னாங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால என்னை கொன்றது. தனியா ஒரு இருட்டு ரூம்ல, அம்மா வேண்டாம், காலேஜ் படிக்க வேண்டாம், ஒரு 2 செல்போன், அவ்வளவுதான். அப்ப மூளை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்த்தா, பாவத்துக்கு எங்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் கற்பனையினாலே சமயம் தேடிக்கிட்டே இருக்கும், சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்துல தப்பு பண்ணிட்டேம்பாங்க, அந்த தப்பு எப்படி நடந்திருக்கும்? அந்த பிசாசுக்கு எப்போ இடம் கொடுத்தாங்களோ, அந்த பாவத்துக்கு எப்போ இடம் கொடுத்தாங்களோ, அது சமயம் கிடைக்கும் போது அவங்கள கொன்றும், அவங்கள வஞ்சித்திரும், அவங்கள ஏமாத்திரும், சகல விதமான இச்சைகளையும் அவங்களுக்குள்ள நடப்பிக்கிறதுக்கு அந்த காரணம் என்ன? அந்த கற்பனை. சில குடும்பத்துலாம் கற்பனையில போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பில்டிங் இப்படி கட்டிடலாமா, இல்ல பில்டிங்கை பக்கத்து ஊர்ல கொண்டு போய் வச்சிடலாமா, இல்ல வேற ஊருக்கு நம்ம போகும்போது பில்டிங்கை தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கற்பனையிலே யோசிச்சுட்டே இருப்பாங்க. வழக்கமா வீட்டில் இருக்க நகையை தான் வெளியூர் போகும்போது தூக்கிட்டு போகலாம்னு நினைப்பாங்க. சில குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கற்பனையில் நம்ம தான் இந்த ஊரை விட்டு போகிறோமே, நம்ம இருக்கிற வீடை தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்லாம் கற்பனையில் உட்காந்து பல ப்ரோக்ராம் போட்டு பார்ப்பாங்க. எங்கெல்லாம் நம்ம தேவையில்லாம நம்ம சிந்தனையை யோசிக்கிறோமோ
அதெல்லாம் டைம் முதல்ல வேஸ்ட் ஆயிரும். நம்ம இருதயம் தேவனோடு இருந்தால், நம்ம இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியார் இருந்தால், நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தால் ஒன்றும் பிசகுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்காம, ஜெபிக்காம, துதிக்காம, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கும் போதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். பிரச்சனைக்கு காரணம் எனக்கு தெரியணும்ல. காலையிலும் பைபிள் வாசி ஜெபம் பண்ண மாட்டாங்க, ராத்திரியும் கையில பைபிள் எடுத்து வாசி ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல சத்துரு வருவானா வரமாட்டானா? நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா, அதுக்கு பின்னாடி நம்ம முதல்ல எதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல பாவம் சொல்லி ஒண்ணு இருக்கா? பாவம் இருக்கும்போது கண்ணு குருடாயிரும், தேவனோட பிரசன்னம் இருக்காது, தேவ கிருபை இழந்து போயிட்டு இருப்பான். பாவம் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா இருளா இருக்கும். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது சமாதானம் இருக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது விடுதலை இருக்காது. பாவத்தினால கட்டப்பட்டிருப்பான். என்னை யாரு விடுதலை ஆக்குவா, எனக்கு யாரு சுகம் தருவா, என்னை யாரு மீட்டெடுப்பான்னு சொல்லி பல குழப்பத்துல இருப்பான். இந்த பிரச்சனை எல்லாம் எங்க நடக்குனே அப்படின்னா வெளியில நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்ணுல பாவம் இருக்கா, காதுல பாவம் இருக்கா, நம்ம சிந்தனையில பாவம் இருக்கா, நம்ம இருதயத்துல ஒரு பாவம் இருக்கா, நம்ம கால்ல பாவம் இருக்கா, நம்ம கையில பாவம் இருக்கா? நிறைய குடும்பத்திலே கர்த்தர் பிரியமில்லாத ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அது ஒயின் ஷாப்பா இருக்கலாம், இல்ல விபச்சாரம் பண்ற இடமா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத கர்த்தர் பிரியமில்லாத ஒரு தீட்டான இடமா இருக்கலாம், ஒரு விக்கிரமா இருக்கலாம், இல்ல ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள ஒரு ஃப்ரெண்டோட போய் பழகிட்டு இருப்பாங்க. மெனக்கெட்டுன்னு போய் பார்க்க போயிடுவாங்க. வீட்டுல இருக்க மாட்டாங்க. நைட் ஆயிட்டுனா வீட்டுல இருக்க மாட்டாங்க. கேட்டானா ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ட்டு போயிடுவாங்க. அவன் பார்த்தா துன்மார்க்கனா இருப்பான். ஒரு குடும்பத்துல பாவம் எப்படிலாம் வருது, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று. இது வரக்கூடிய இடம் எல்லாமே கற்பனையில, கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால என்னை கொன்றது, கொன்னே போட்டு. ஒரு குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்போ செத்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாவம் கற்பனையில உள்ள வரும்போது அவனோட வாழ்க்கையில எல்லாமே பாவமா மாறிடும். அது எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் பால்ல ஒரு சொட்டு விஷம் இருந்துச்சுன்னா போதும், அந்த ஒரு கிளாஸ் பால் ஃபுல்லா விஷமா மாறிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும், வாழணும், நல்லா இருக்கணும், பரலோகத்தோட தொடர்பு கொள்ளணும், நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா ஒரு சொட்டு விஷம் இருக்கக்கூடாது. ஒரு சொட்டு விஷம் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் வளர முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ தடுமாற்றம் வருது, எப்போ ஜெபிக்க முடியல, எப்போ துதிக்க முடியல, எப்போ கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு சொட்டு விஷம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா போதும், அதனாலே என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றது, சகலவித பலவிதமான இச்சைகளையும் எனக்குள்ளே நடப்பித்தது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா அந்த பாவம் தான். இது எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கற்பனை மூலியமா உள்ள வரும். ஆதாம் ஏவாளுக்குள்ள எப்படி வந்துச்சு? சர்ப்பம் பேசிக்கிட்டே இருந்துச்சு, கற்பனையில கொஞ்சோண்டு இடம் கொடுத்தாங்க, அப்புறம் கட்டளையை மீறினாங்க, அப்புறம் பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டாங்க, அப்புறம் சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டாங்க, அப்புறம் ஏதேன் தோட்டத்துட்டு வெளியில வந்துட்டாங்க. முடிஞ்சது, டோட்டல் முடிஞ்சிட்டு, லைஃப் முடிஞ்சிட்டு. அப்புறம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை வந்துட்டு, ஏன்னா பாவம் உள்ள வந்துட்டு, சாபம் உள்ள வந்துட்டு, தேவனோட பிரசன்னத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதேதான் சேம் டுடே, இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு சொட்டு பாவம், ஒரே ஒரு சொட்டு விஷம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு சொட்டு விஷம் இருந்தா போதும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. ஒரு சொட்டு விஷம் அவனுடைய வாழ்க்கையை முழுசா அழிச்சிரும். இந்த விஷம் எங்க இருக்கு அப்படின்னா நாவின் கீழ் இருக்கு. பாம்பின் விஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு விஷம்.
சில குடும்பத்தில் வாயை திறந்தாலும் கெட்ட வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்க, நல்ல வார்த்தையே பேச தெரியாது. சில குடும்பத்தில் வாயை திறந்தாலும் அவிசுவாசமான வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்க, அவங்களுக்கு விசுவாசமான வார்த்தை பேச தெரியாது. எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமான வார்த்தையை பேசிட்டே இருப்பாங்க. நான்லாம் ஏன் வாழணும், நான்லாம் ஏன் உயிரோட இருக்கணும், செத்து போனால் நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு புலம்பல். நான் நல்லா இருப்பேன், எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என் வாழ்க்கையிலே நான் எந்த சூழ்நிலை என்னை இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு எடுத்துருவார். நான் அவருக்காக வாழ்வேன், நான் நித்திய ஜீவனுக்கு போவேன், எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே முதல்ல வெளியில வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே முடங்கி கிடக்குறாங்க. ஏன் முடங்கி கிடக்குறான்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களோட வாழ்க்கையில எங்கேயோ கர்த்தரை விட்டு தள்ளி போன சில காரியங்கள் அது அவங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும், அவங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம், சில காரியங்கள் அது அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற வரையும் ஒரு நாளும் ஆசீர்வாதமே இருக்காது. பாவமான கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, பாவமான கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது, என்னில் நடப்பித்தது. எனக்குள்ளே அந்த சகலவித இச்சை எப்பப்பா வந்துச்சு அப்படின்னா, அந்த கற்பனையில கொஞ்சோண்டு இடம் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஃபுல் உடம்பு ஃபுல்லா தீட்டாயிட்டு, கண்ணு தீட்டாயிட்டு, சிந்தனை தீட்டாயிட்டு, இருதயம் தீட்டாயிட்டு. தேவன் தங்கக்கூடிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் போது, அசுத்தப்படுத்தும் போது, அருவருப்பாக்கும் போது அந்த மனுஷனோட வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஒரு குடும்பத்திலே சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். என் கண்ணுனால ஒரு தீட்டு, என் சிந்தனைக்குள்ளனால ஒரு தீட்டு, பேசுற வார்த்தையினாலே ஒரு தீட்டு, இதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியத்தை கொண்டு போய் வைக்கணும் போது தீட்டு. இதெல்லாம் ஒரு முழு சரீரத்தை டேமேஜ் ஆக்கும் போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அதனால என்னை கொன்றது, பாவமான கற்பனையினால சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனால என்னை கொன்றது. முடிஞ்சு போச்சு, ஒரு ஆள் செத்து போன நிலைமை. அப்போ ஆத்துமா செத்து போயிட்டு அப்படின்னா அவங்க பலவீனமா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது, என் கூட பக்கத்துல இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது. ஏன்னா ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கும். அதனால என்னை கொன்றது, ஆத்துமா செத்து போன நிலைமை. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வருவாங்க, என்னடா வாழ்க்கை, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு, சரி படுத்து தூங்குவோம், ஜெபமா நாளைக்கு பண்ணிக்கலாமே, பைபிள் வாசிப்பா நாளைக்கு பண்ணிக்கலாமே. ஏன்? ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கு. சில குடும்பத்துல ஏன் பைபிள் வாசிக்க முடியல, ஏன் ஜெபிக்க முடியல அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே உலகத்துள்ள காரியம் மட்டும்தான் இருக்கு. கர்த்தரை குறித்து அந்த பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? தேவ பக்தி எங்க போச்சு? தீமையை விட்டு விலகினா மட்டும்தான் ஞானம், தீமையை விட்டு விலகி ஓடினா மட்டும்தான் உயர்வு. பொல்லாப்பை விட்டு விலகி ஓடிடணும். யோசேப்பை போல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கா? கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் நம்ம பேசுறோம். ஆவிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வளர்றதுக்கு இரவு மூலமாக ஜெபிக்கிற பிள்ளைகளா தான் நலமா இருக்கும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா தான் நலமா இருக்கும். உலகத்துக்காக ஓடினது போதும், கற்பனையில தேவையில்லாத கருத்தை யோசித்து போதும், அதனால என்னை கொன்றது என்று எழுதப்பட்டு. அப்ப ஆவிக்குரிய நிலைமை செத்த நிலைமையில இருக்கும். ஏன்னா உள்ள தேவையில்லாத கற்பனையை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் சகலவித இச்சை தான் உள்ள ஓடிட்டு இருக்கும். சகலவித இச்சை உள்ள ஓடும்போது எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? பாவமான கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளை என்னில் நடப்பித்தது. சகலவித இச்சை எனக்குள் நடப்பிக்கும் போது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. இதெல்லாம் வெளியில போனா மட்டும்தான். அப்ப வெளியில போனா என்ன செய்யணும்? வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்?
பண்ணணும்ப்பா, என் காது பிரதிஷ்டை பண்ணப்படணும்ப்பா, என் சிந்தனை பிரதிஷ்டை பண்ணப்படணும்ப்பா, என் சிந்தனைக்குள்ள தேவையில்ல எதுவுமே வரக்கூடாதுப்பா, என் இதயத்துக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கணும்ப்பா, என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மட்டும்தான்ப்பா, நான் இனிமேல் எந்த ஒரு கற்பனைக்கோ எந்த ஒரு பாவத்துக்கோ நான் இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா, என்னை நீங்க தான்ப்பா 24 மணி நேரம் வழி நடத்தணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா, என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா, நான் செத்து போன நிலைமையில இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்படணும். முதல்ல தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது, சாபத்துக்குள்ள சிக்கிக் கொள்வான், விடுதலை இருக்காது, சுகம் இருக்காது, பலன் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, ஆவியானவருடைய வழி நடத்துதல் இருக்காது. ஏன்னா அவன் செத்து போன நிலைமையில இருக்கிறான். செத்து போன நிலைமையில ஒரு மனுஷனை எழுப்ப முடியாது, ஏன்னா அவன் செத்து போய் எடுப்பான். நைட் ஆனா புலம்பிட்டு இருப்பான், காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே பயந்து போயிருப்பான், ஏன்னா ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல இருப்பான். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது. அப்ப அந்த வஞ்சிக்கிற ஆவி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல அவன் தடுமாறி இருப்பான். பாவமானது கற்பனையினால என்னை வஞ்சித்தது, வஞ்சிக்கிற ஆவி. இந்த வஞ்சிக்கிற ஆவி எப்போ உள்ள வந்துச்சு அப்படின்னா, பாவம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி வந்துடும். பலவித இச்சைகளை கொண்டு வர்ற ஆவி, பலவித இச்சைகளையும் கொண்டு வந்துடும். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன நிலைமை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதுதான் நடக்கு. அதனாலே என்னை கொன்று. அப்ப இந்த வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிட போறோம், அது நம்ம கையில தான் இருக்கு. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வரும்போது சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்துன்னு சொல்லி போட்டிருக்கு. பாவம் உள்ள வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. 2வது பாயிண்ட், பாவமான கற்பனையால் சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது. அது வஞ்சிக்கிற ஆவி, ஏமாத்துற ஆவி உள்ள வந்துடும். அதனால என்னை கொன்று. ஆவிக்குரிய நிலைமை செத்து போன நிலைமை. இரவு நேரத்திலே ஜெபிக்க போயிடும். ஒருவேளை வாழ்க்கையில் எங்கேயோ தடுமாற்றம் இருக்கு, என்ற குறை இருக்கு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் இந்த இரவு நேரத்திலே அர்ப்பணிங்க. என்னுடைய முழு சரீரம், என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொந்தம். நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நான் சாபத்துக்குள்ள போயிடக்கூடாது, எனக்கு இந்த உலக சிநேகம் வேண்டாம், எனக்கு உலகத்துல மோக இச்சை வேண்டாம், இந்த உலகத்துல எந்த ஒரு பாவத்திலையும் போய் நான் சிக்கக்கூடாது, எனக்கு ஒரு மீட்பு வேணும். இயேசு கிறிஸ்துவினாலே கழுவி சுத்திகரிங்க சொல்லி கேளுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புனது பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, உங்க பிள்ளைகள் வந்திருக்காங்கப்பா, வேற வேற தேசத்துக்குள்ளே இருந்து உங்க பிள்ளைகள் வந்திருக்காங்கப்பா, உங்க பாதப்படியில் வந்திருக்காங்கப்பா. எங்க சிந்தனையில, எங்களுடைய கற்பனையில, எங்களுடைய எண்ணங்கள்ல, எங்க இதயத்துக்குள்ளே, எங்களுடைய நினைவுல கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ அது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்துல தீட்டுப்பட்டு அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், பொய்யான காரியத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு நாங்க எங்கெல்லாம் இடம் கொடுத்துருந்தோமோ, சகலவித இச்சைகளை செய்யற எந்த காரியத்துக்கு நாங்க இடம் கொடுத்துருந்தோமோ, அந்த சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத கிரியில இயேசு கிறிஸ்து ரசனாலே, இயேசு கிறிஸ்து நாம சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ரிபோ ஷலபாபா கவுதுரி கந்துட்டரபா கபது வைக்கேதுனா, லபோ ஷலபாபா கபது வைக்கேதுரி கந்துட்டரபா கபது வைக்கேதுனா, ரிமாலா ஹதன ஷலபாபா கருதுரி விக்கபது விக்கதுரபலா சந்த டலபலப ரிவரப ஷபாலபாபா கபது வைக்கேதுனா, இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுத்தெரியப்படட்டும்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய மீறுதல் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய பலவீனம் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே. அப்பாவுமே அழைக்கிறோம்ப்பா, பரிகாரியாகிய கர்த்தரை அழைக்கிறோம்ப்பா.
கிருபாதார பலியாக அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்தீங்களே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து அழைக்கிறோம்ப்பா. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே நாங்க யோசிக்கிற யோசனை தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா. இந்த உலகத்துல காரியத்தை நாங்க யோசிக்க கூடாது. பாவமான எந்த ஒரு காரியத்தை நாங்க யோசிக்க கூடாது. எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. எங்க சிந்தனைக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும், எங்க கண்களும் ஒரு பரிசுத்தம் வேணும், எங்க இதயத்துல ஒரு பரிசுத்தம் வேணும்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்க அப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தி அறிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தி அறிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கோங்களோ, எந்தெந்த குடும்பத்துல தீட்டு கொண்டிருக்கோம், எந்தெந்த குடும்பத்துல அருவருப்பான காரியம் இருக்கும், எந்தெந்த குடும்பத்துல அசுத்தமான காரியம் இருக்கும், அந்த எல்லா சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத கிரியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டி அறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கழுவி சுத்தி அறிங்கப்பா. அப்பா ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. அது தடையா இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்து மேல ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடட்டும்ப்பா. ஒவ்வொரு வீட்டு வாசல்ல இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடட்டும்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா நாட்டில் உள்ள ஜனங்கள் மேலே அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மேம்படட்டும். இரவு நேரத்துல நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையில் உங்களுடைய பாதத்துல கண்ணுளிக்கிறது கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா தேச ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல யாரெல்லாம் காணும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நாளைக்குள்ள எல்லா காரியத்தையும் கத்து பொருட்படுத்தணும். இந்த நாளிலும் எல்லா குடும்பத்துக்கு கத்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் நேரத்துல யாரெல்லாம் டெலிவரி போறாங்களோ பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்ப்பத்திரிக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்க. கடன் பிரச்சனைல எத்தனையோ குடும்பத்தை தவிக்கிறாங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்திலே எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும். தேவன் அருளி அப்ப மினிஷன்ல உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். இரவு நேரத்திலே எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ அந்த எல்லா புலம்புல எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கட்டிடுங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே இயேசு கிறிஸ்து இறங்கி வரணும்ப்பா. நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் எங்க வீடு ஜீவ ஒளி பிரகாசிக்கும், மெய்யான ஒளி பிரகாசிக்கும், எங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வருவீங்களா? எங்க இதயத்துல நீங்க வருவீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நீங்க வரணும்ப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும்ப்பா. உங்களோட ரத்த கொடைக்குள்ள வேல் அடைங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. நாங்க எல்லாரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா, எழுதப்பட்டு இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படினோம். இந்த நாளிலும் இன்னும் யாரெல்லாம் ஜெபிக்கணும் அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தான் கர்த்தர் பொருட்படுத்துங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படின்னு கர்த்தர் பொருட்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.